வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போர் 3 இன்ச் போர் ஒர்க் ஆகலை. அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போர் தண்ணி எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது காரைக்கால் ஏரியாவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாரி ஒரு 4 வீடு இருக்குது. இப்போ செல்லு தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த சம்பு தொட்டி தண்ணி பற்றலை. இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு ஒரு எம்டி போர் இருக்குது. அதை கிளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு செக் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க. சம்பு தொட்டி ஆழம் பத்தாதுன்னா போர் மட்டும் 3 இன்ச் போர் போட்டிருக்கு. வெறும் வாட்டர் பாட்டில் அதேமாரி ஐட்டம் தான் இருக்குது. இது செல்லு உங்கள் ஏரியா சைடு என்ன சொல்லுவேன், எங்கள் ஏரியா செல்லுன்னு சொல்லுவாங்க. இது உள்ளார உள்ள டஸ்ட்டு ப்ளஸ் மணநிலை எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். எங்கள் ஏரியா சைடு தான் ஒரு 20 அடி தான் மொட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த போர் தான் அதிகமாக போடுவாங்க. இப்போ இது 2.5 செல்லு ஒரு 20 அடிக்கு கயிறு வேறு வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாரி கயிறு வச்சுட்டு ஃபுல்லாக உள்ளார விட்டுட்டு கீழே ஃப்ளாப் மாரி இருக்கும். ஒரு தடவை ஃபுட்பால் டைப்பு தான். அது உள்ளார விட்டிங்கன்னா மண் டஸ்ட் எல்லாம் உள்ளார வந்துடும். பாட்டில் எல்லாம் மாட்டிட்டு தான் வந்துடும். கிராஸில் ஃபுல்லாக வந்துடும். இதுமாதிரி க்ளீன் பண்ணிவிட்டா நல்லா டஸ்ட்டான தண்ணி போகிற வரைக்கும் க்ளீன் பண்ணோம். மண் வரக்கூடாது ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு. இதோட இன்னும் கும்பி மாரி வந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி ஃப்ளாப் இருக்குது பாருங்கள். மண்ணை கிளியர் பண்ணிட்டா மண் கொட்டிடும். இப்போ மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதேமாரி ஒரு 4-5 நம்ம மண்ணெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் இதுமாரி மெல்ல மெல்ல விட்டு அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இதுமாரி போருன்னா ஊரல் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் பண்ணிவிட்டு ஊரல் வரணும். ஊரல் வந்தால் தான் போர் இருக்கும். இல்லைனா ரீபோர் திரும்பி வேறு இடத்துல போர் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஊரல் வந்துக்கிட்டே இருக்கணும். இதுமாரி லெவலாக போட்டு இதேமாரி கயிறை விட்டு விட்டு எடுக்க வேண்டியதான். இது மேனுவலாக எடுக்கிறது தான். ஒரு 20 அடி போருக்காக நம்ம இதுதான் பண்ண முடியாது. இது 2 செல்லு, எங்கள் ஊரில் செல்லுன்னு சொல்லுவாங்க. இது லெவலாக இதுக்கு ஏற்ற மாரி லெவலுக்கு ஏற்ற மாரி விட்டு விட்டு எடுத்துட்டோன்னா கரெக்டாக மண் எல்லாம் கிளியர் ஆகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டு தான் இருந்தாலே ஊரல் வராது. ப்ளஸ்ஸு பாட்டிலெலாம் கிடந்துச்சு. அதனால எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே எடுத்தாவது ஃபுல்லாக. இந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம மோர் போட்டு இங்கே ஏன்னா சம்பு தொட்டி மட்டும் தான் இருக்குது. இந்த போர் போட்டோன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக தண்ணி வந்துடும். இப்போ ஃபுல்லாக இன்னும் டஸ்ட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு 10-15 தடவை விட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகி நல்ல தண்ணி வர வரைக்கும், நல்ல தண்ணினா ப்ளஸ் தண்ணி ஊற்றுறப்ப நம்மளுக்கு தண்ணி நல்ல தண்ணி வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஏற்ற மாரி இது 3 இன்ச் செல் இருக்குது, 4 இன்ச் செல் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன இதுக்கு உள்ளதுதான். இப்போ பாருங்கள் தண்ணி கிளியராக தெரியுது, உள்ளார தெரியுது பாருங்கள். மேலே எங்களுக்கு தண்ணி நிற்கும். ஒரு 10 அடி 10 அடியிலே தண்ணி நிற்கும் எங்கள் ஏரியா போரில், காரைக்கால் ஏரியாவில். இப்போ செல்லு விட்டு முடிச்சாச்சு. நம்ம மோட்டர் செட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 இன்ச் எண்டு கப்பு போட்டு ஹோல்சா கட்டர் போட்டு அது ஆஃப் ஹெச் மோட்ரு ஒன்று செட் பண்ணி காட்டியிருக்கோம் கஸ்டமருக்கு. இது ஃபுல்லாக நார்மலான மோட்டர் செட் பண்ண மாதிரி ஃபுட்பால் எல்லாம் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ஒரிஞ்சு ஃபுல்லாக தள்ளுது பாருங்கள். இந்த தண்ணி கிளியராக வருது பாருங்கள். இப்போ ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு டெஸ்ட்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடும். அது ஃபுல்லாக வந்துடும். இது அப்படியே செட் பண்ணிட்டு பழைய பைப் லைன் இருக்குது பாருங்கள், டெலிவரி பைப் லைன், அதுலேயே செட் பண்ணியாச்சு. இந்த போர் வாட்டர் மட்டும் குறுக்க வந்து அதில் கட்டை மாரி கட்ட போகிறாங்க. இந்த மோட்டருக்கு இன்னொன்று செட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 லிட்டர் வால்வு இங்கே இப்போ கஸ்டமர் வாங்கி தரல. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு 4 லிட்டர் வால்வு போடணும். அப்போ தான் மோட்ரு ரிமூவ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 4 லிட்டர் வால்வு போடணும். இங்கே இப்போதைக்கு டெம்பரரியாக முறுக்கியிருக்கோம். டெம்பரரினா பர்மனெண்ட்டாக முறுக்கி இடையில அறுத்துட்டு மட்டும் நம்ம 4 லிட்டர் வால்வு போடணும். அப்போ தான் மோட்ரு ரிமூவ் பண்ணால் ஒரு மோட்ரு மட்டும் யூஸ் பண்ணுற மாரி போட்டுக்கலாம். இப்போ மோட்ரு ஃபால்ட்டு பார்க்க வரப்போ 4 லிட்டர் வால்வு போட்டுக்கலாம். அது வரைக்கும் யூஸ் ஆகட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மோட்ரு ஒரே டெலிவரி, ஒரே ஏர் வால்வு, ஏர் லாக் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. போரு ப்ளஸ் சம்பு தொட்டி கூட வீட்டில் போருக்கும் கீழ் வீட்டுக்கு சம்பு தொட்டி பிரித்து போட்டுருக்கோம். இந்த வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நிறையா வீடியோக்கள் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்குது. நன்றி.